பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரையும் பாயும், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்றெல்லாம் அடுக்கடுக்காக நமது முன்னோர்கள் பணத்திற்கான பழமொழிகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தைகள் எத்தனை உண்மையானவை! சமுதாயத்தில் இந்த காலத்தில் எல்லா விஷயங்களுக்குமே பணத்தை கொண்டு மதிப்பிடப்பட்டு வர ஆரம்பிக்கிறது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை இல்லையா? ஒரு மனிதனிடம் இருக்கும் பணத்தை கொண்டு தான் சமுதாயத்தில் அவனுக்கான மரியாதையே தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. பணம் இருந்த பொழுது அவந்திகாவை சமூகம் நடத்திய விதமும், அந்த பணம் அவளை விட்டு போன பின்பு சமூகம் அவளை நடத்திய விதமும் நாம் அறிந்த ஒன்றுதான். அது அமருக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? அந்த இளைஞனின் பெயர்தான் அமர் பிரஜித். வாழ்க்கை என்னும் வேடவன் அமரை இரையாக்கி பல வேட்டைகளை நடத்தி கொண்டிருந்தான். அதன் தொல்லை ஒரு புறம் இருக்க, மனம் நல குறைவால் அல்லாடும் அவனது தங்கை மறுபுறம் என்று அவனை வைத்து இன்னொரு பந்தாட்டத்தையும் ஆடிக்கொண்டிருந்தது அவனது வாழ்க்கை. இதெல்லாம் போதாது என்று அவனது அன்பு தங்கை பார்கவி வேறு இப்பொழுது அந்த வீட்டின் ஒரு பகுதியை தீப்பிடிக்க வைத்து 50,000 ரூபாய் கடனாக இழுத்து வைத்திருக்கிறாள். அவனும் கடந்த 2 வாரமாக இந்த பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வது என்று விழி பிதுங்கி போய் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு நிலைமையில் எங்காவது இருந்து பணத்தை திருடி விடலாமா என்று கூட யோசித்து விட்டான். ஆனால் ஒருவேளை இவன் மாட்டிக்கொண்டு விட்டால் இவனது தங்கையின் நிலைமை என்னாகும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த யோசனையை கைவிட்டு விட்டான். மேலும் வாழ்க்கையோடு போராட முடியாமல் தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டான். இவனது தங்கையும் மனநலம் பாதிக்கப்பட்ட பின்பு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையும் வாழவில்லை. அதனால் எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன என்று முடிவுக்கு அவன் வந்துவிட்டான். ஆனால் அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு தேவதை வந்தாள். அமரின் தாயும் தந்தையும் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். அவர்கள் போன பிறகு அவனுக்கு இந்த உலகத்தில் இருந்த ஒரே சொந்தம் அவனது தங்கை மட்டும்தான். அவனது சிறு வயதிலிருந்தே பசியிலும் வேதனையிலும் வாடும் பொழுதெல்லாம் அவன் வானை நோக்கி தன்னை காப்பாற்ற ஒரு தேவதையை அனுப்புமாறு கடவுளை வேண்டுவான். ஆனால் அவன் வளர வளர வாழ்க்கையின் யதார்த்தம் யாரும் உன்னை காப்பாற்ற வரப்போவதில்லை, நீயே தான் உன் வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று முகத்தில் அடித்தாற் போல புரிய வைக்க ஆரம்பித்தது. இன்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறான் அமர். ஆனால் இன்று தன் கதறல் கடவுளின் காதில் விழுந்து விட்டது போல் என்று நினைத்தான். பின்ன என்ன, அவனை காப்பாற்ற ஒரு தேவதையை அனுப்பி வைத்திருக்கிறாரே. அருண் அந்த நடுத்தர வயது தம்பதியர்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று முன்னரே அழைத்து போய்விட்டான். அமரினுன் வீட்டினுள் வந்துவிட்ட அவந்திகா, சாரி, நான் பெர்மிஷன் கேட்காமே உள்ள வந்துட்டேன் என்றபடி வீட்டினுள் இருப்பனவற்றை பார்வையிட ஆரம்பித்தாள். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் தந்தி ஆடின. அவனால் அவளுக்கு எதிராக எதுவும் பேச முடியவில்லை. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அவளுக்கு எதிராக எதுவும் பேச தோன்றவில்லை என்று சொல்லலாம். அது ஏன் என்று யோசித்தவனுக்கு பதில் ஏதும் புரிபடவில்லை. இந்த சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தவன் இயல்புக்கு திரும்ப வெகு நேரம் ஆனது. மீண்டும் யதார்த்தம் அவனை சூட ஆரம்பித்தது. அவன் ஏன் அந்த பெண் செய்யும் உதவியை எந்த ஒரு காரணமும் இன்றி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் ஒரு பைசாவை கூட எடுத்து நீட்ட மாட்டான் என்பது இதுவரை அவன் பட்டு அனுபவித்தவைத்தானே. அதற்குள் அவற்றை எப்படி இவன் மறந்து போகலாம்? இல்லை, தான் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது. அவனது அனுபவப்பட்ட மனது அவனுக்கு அறிவுறுத்தியது. சிந்தனைகளில் இருந்து வெளிவந்தவனுக்கு அந்த வீட்டில் உள்ள அறைகளை அவள் பார்வையிட அவளுக்கு பின்னையே தானும் சென்று கொண்டிருப்பது புரிந்தது. அவள் பார்த்த அறைகள் எல்லாம் காலியாக இருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவமானமாக இருந்தது. அந்த அறையில் இருந்த ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்தாள் அவந்திகா. அவளையே பார்த்து கொண்டிருந்த அமர், யார் நீங்க? எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்றீங்க? எப்படியோ வெகு நேரமாக தன் மனதில் உறுதி கொண்டிருக்க கேள்வியை கேட்டுவிட்டான். 50,000 ரூபாய் பணத்தை அவர்கள் கண்டிப்பாக சும்மா தூக்கி கொடுத்திருக்க போவதில்லை என்று தெரியாத முட்டாள் ஒன்றுமில்லையே அவன். என் பேரு அவந்திகா. நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணனா, எனக்கு உன்கிட்ட இருந்து சில உதவிகள் வேணும். அதான். தனக்கே உதவி செய்ய ஒரு 3ஆம் மனிதன் தேவைப்படும் பொழுது தன்னிடம் இருந்து அவள் என்ன உதவியை எதிர்பார்க்கிறாள் என்று அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னோட உதவியா? எந்த விஷயத்துல என்று கூறிவிட்டு எதையோ சிரித்து கொண்டே, நீங்க ஆள் மாத்தி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான். அவந்திகா கூர்மையான பார்வையோடு, கொஞ்சமாச்சும் உன் மேல நம்பிக்கவே, நாங்க தேடி வந்த ஆள் நீதான், எங்களுக்கு தேவையான திறமை உன்கிட்டதான் இருக்கு என்று அழுத்தமாக கூற, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு இன்னுமே தெளிவா புரியல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அமரின் பதில் இது. நான் லைஃபோட டெட் எண்ட்ல நின்னுட்டு இருக்கேன். இப்போ நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டு தான் ஆவேன். ஆனா என்னால யாருக்கும் கஷ்டம் வர மாதிரி காரியத்தை பண்ண முடியாதுன்றத
நான் முன்னாடியே தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். நீயே சொல்லிட்ட வாழ்க்கையோட கடைசியில நின்னுட்டு இருக்கேன்னு, அப்புறம் எதுக்கு இந்த பிலாசபி எல்லாம் என்று அவந்திகா கேட்க அமரின் புருவங்கள் சுருங்கின. அப்போ இவ என்ன சொல்ல வரா? ஏதோ தப்பான வேலை செய்யத்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காளோ? அப்போ நீங்க வந்த வழிய பாத்துட்டு கிளம்பலாம். நீங்க சொல்றது சரிதான், நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஆனா அதுக்காக என்னால தப்பான காரியத்தை எதுவும் செய்ய முடியாது, மிக தெளிவாக சொல்லிவிட்டான் அமர். அவந்திகா அவனது வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளவில்லை. தன்னை சுற்றி இருக்கும் பொருட்களை கவனிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அங்கே ஒரு மரக்கதவுக்கு பின்னால் ஒரு பெண் தனது முழங்காலை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளது பார்வையில் சுத்தமாக உயிர் இல்லை. தலையெல்லாம் கலைந்து போய் எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஒருவேளை உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுத்தா அப்போ நீ நான் சொல்ற வேலைக்கு ஒத்துக்குவியா? அவளது கண்கள் இன்னும் அந்த பெண்ணின் மீதே இருந்தது. அப்போ உண்மையாலுமே இவ ஏதோ ஒரு தப்பான காரியத்தை தான் பண்ண சொல்ல வந்திருக்காளா? இன்னுமே அவந்திகாவை அப்படிப்பட்ட பெண்ணாக கற்பனை செய்ய முடியவில்லை அமரால். அந்த பெண்ணிடம் இருந்த கண்களை விளக்கியவள் அமரின் கண்களை பார்த்து, வாழ்க்கை முழுக்க அவளுக்கு தேவைப்படுற எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன். இன்னும் அவளோட மென்டல் ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல டாக்டரை ஏற்பாடு பண்ணி தரேன். இப்போ நான் கொடுத்த டீலுக்கு ஒத்துக்கிறியா? தன் தங்கைக்கான நிறைவான வாழ்க்கை அது தானே அமருக்கு வேண்டிய ஒன்று. அதற்காக இவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்ய தயாராக இருக்கிறான். தன் தங்கைக்காக அவன் கொலை செய்ய கூட தயங்க மாட்டான் என்பது நிச்சயம். ஆனால் முன்பெல்லாம் தான் பணத்திற்காக அப்படி ஏதாவது தவறு செய்துவிட்டு ஜெயிலுக்கு போய்விட்டால் தன் தங்கையை பின் யார் பார்த்து கொள்வார் என்று கவலை தோன்றும். இப்பொழுதுதான் தன் தங்கைக்கு வாழ்க்கை நன்றாக இருக்க போகின்றதே, பின்னர் எதற்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று அமரும் அவந்திகா போட்ட ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொண்டான். ஆனாலும் அவனால் முழு மனதாக சம்மதிக்க முடியவில்லை என்பது அவனது மனதிற்கு மட்டும்தான் தெரியும். அவன் ஒத்துக்கொண்டதை கேட்டவுடன் அவந்திகா இது எதிர்பார்த்ததுதான் என்பது போல் தலையாட்டினார். நீ கொலை பண்ணணும், இப்பொழுது இது எதிர்பார்த்ததுதான் என்பது போல் தலையாட்ட வேண்டிய முறை அமருடையதானது. நீ கொலை பண்ண வேண்டிய ஆள் பிரசாத் மணியன் என்று அவந்திகா கூற அந்த பேரை கேட்ட அதிர்ச்சியில் விழுக்கென நிமிர்ந்தான் அமர். இதை அவன் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொன்ன? பிரசாத்தின் பெயரை கேட்டதும் அவனது கண்களில் அத்தனை வெறுப்பு. நீ உண்மையாலுமே யாரு? பிரசாத் மணியனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நான் முன்னாடியே சொன்னேன்ல, என் பேர் அவந்திகா, அவந்திகா சிதம்பரநாதன். அதோட பிரசாத் மணியன் உனக்காட்டும் எனக்கும் எதிரிதான். எனக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாமையா உன்னை பார்க்க வர போறோம் என்று அவந்திகாவின் நிதானமான பதிலில் அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பித்தது. அப்போ அவனை கொல்றதுக்காகத்தான் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கியா? அமரது கண்கள் அவந்திகாவின் முகத்தில் இருக்கும் உணர்ச்சிகளை அவதானிக்க முயன்றன. ஆமா, அவனை கொன்ன பின்னாடிதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். அதோட நான் சொன்ன வாக்க காப்பாத்துவ, நீ என்ன நம்பலாம். உன் வார்த்தையை மட்டும் நம்பி உனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் அப்பாவி இல்ல. அப்போ நான் செக் போட்டு தரட்டா? அப்போ 10 கோடி போதுமா? கையில் செக்கை வாங்கிய பின் அமர் அவந்திகாவை நம்ப ஆரம்பித்தான். அதோடு அவன் முன் ஒரு பெரிய வாய்ப்பு வைக்கப்பட்டிருந்தது, அது பிரசாத் மணியனை கொல்வது. அமர் முன்னரே பலமுறை பிரசாதை தன் கண்களில் கொன்றிருக்கிறான் தான். ஆனால் இப்பொழுது நேரடியாக செய்த பின்னர் தன் தங்கையின் நிலைமை என்ன? அவன் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரே காரணம் அவனுடைய தங்கை பார்கவி மட்டும்தான். அந்த கவலையும் இப்பொழுது அவந்திகா ஏற்றுக்கொள்கிறேன் என்று விட்டாலே, அத்தோடு அவந்திகா அவனுக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்பு அவனுக்கு விருப்பமான ஒன்றுதான். அவனது தங்கையின் சந்தோஷத்திற்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தான் அமர். நான் இதை கண்டிப்பா பண்றேன், அமர் அவந்திகாவிற்கு உறுதி அளித்தான். இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கொண்டானே என்று ஆச்சரியம் அவந்திகாவின் கண்களில். அவனது பதிலின் வேகத்தை பற்றி யோசித்த பின்னரே அவளுக்கு அமருக்கு பிரசாத்தின் மீதான வெறுப்பு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. 100% உறுதியா சொல்லு, ஏன்னா ஒத்துக்கிட்ட பின்னாடி பின்வாங்க கூடாது என்று அவந்திகா கூற, உனக்கு இன்னும் எனக்கு பிரசாத் மேல இருக்கிற வெறுப்பு பத்தி சரியா தெரியல. இந்த முடிவுக்காக நான் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன். வன்மை சிரிப்பு அவன் இதழில். எப்போ இருந்து வேலைய ஆரம்பிக்கணும்? ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீ செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துவன்றத நிரூபிக்கணும். தெளிவாக வெளிவந்தன அமரின் வார்த்தைகள். நாளையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துடு, உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வா. அவந்திகா கொடுத்த பேப்பரை வாங்கியவன் அதில் இருக்கும் அட்ரஸை பார்த்தபடி சரி என்றான். அக்கா, அதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? உள்ளே வந்த அருணின் குரலில் சந்தோஷம் இருந்தது. நீ உன்னோட வேலையை முடிச்சிட்டியா? வேலை முடிந்த திருப்தியுடன் எழுந்து நின்றபடி கேட்டாள் அவந்திகா. அருணின் புருவம் சுருங்க, முடிச்சிட்டேன்க்கா. அந்த ஆளுங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டேன். நீங்க சொன்னபடி 10,000 ரூபாய் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று நீட்ட அதை வாங்கி அங்கிருந்த டேபிளில் வைத்தவள், இது உனக்குதான்.
நாளைக்கு கிளம்பி வந்துருங்க என்று கூற அமரும் ஒப்புதலாக தலையாட்டினான். தன் அக்காவும் அமரும் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று தெரியாத அருண் அமரின் பீதி அடைந்த முகத்தை பார்த்துவிட்டு அவனின் தோளில் தட்டி, அட முகத்தையும் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க, நம்ம பண்ண போறது நல்ல விஷயம்தான், ரிலாக்ஸ் என்று சிரிக்க, ரிலாக்ஸா? இப்பெல்லாம் மர்டர் பண்றது கூட நல்ல விஷயம் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களா என்று அமர் யோசித்துக் கொண்டிருக்க அருண் தன் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தான். அதில் அருணின் குரலில் வழிந்த பெருமிதம் தான் சிறப்பம்சம். நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறேன், எங்க அக்கா கூட ஒர்க் பண்றதுல உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் என்று அருண் கூற, எது ஜெயில் கம்பியும் கழியுமா என்று நினைத்து கொண்டான் அமர். இவ்வளவு சொல்லியும் கல்லை போல் நிற்கும் அமரை பார்த்தவன், இந்த பயப்புள்ளைக்கு நம்ம கூட வேலை பாக்குறது அந்த அளவா பிடிக்கல பாரேன் என்று நினைத்து கொண்டு அருண் இருக்க, அமரிடம் வந்த அவந்திகா, பொண்ணுங்க எதை சொன்னாலும் நம்பிடுவியா என்ன? கவலைப்படாத, நீ ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்ட என்று கண்களில் குறும்போடு கூறிவிட்டு நடையை கட்டிவிட்டாள். ஆச்சரியத்தோடு போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவர்களது ஃபெராரி கிளம்பியவுடன் அவன் உதடுகளில் தானே ஒரு சிரிப்பு வந்து ஒட்டி கொண்டது. அது அவந்திகாவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டதற்காக உதிர்ந்த சிரிப்பு. அவனுக்கு அவர்கள் தரப்போகின்ற வேலை என்னவென்று இன்னும் தெரியவில்லை என்றாலும் அவர்கள் இருவரும் எந்த தவறான வேலையும் செய்ய போவதில்லை என்று அமரின் உள் மனது சொல்லியது. பின்னர் அந்த மேசையின் மீதிருந்த பணத்தை பார்த்தவன் அவனது தங்கையிடம் சென்று அமர்ந்து கொண்டு, நம்மளுக்கு இனி வாழ்க்கை நல்லபடியா மாறப்போகுதுன்னு தோணுது பார்கவி. நான் கண்டிப்பா உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி உனக்கு ஒரு அழகான வாழ்க்கைய அமைச்சு தருவேன். அதே நேரத்துல இந்த பிரசாத் மணியனுக்கும் அவனோட தப்புக்கான தண்டனையை கொடுப்பேன். மறுநாள் காலை தங்களது புட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கொண்டு பார்கவியோட நாதன் குடும்ப வீட்டிற்கு வந்தான் அமர் பிரஜித். நேற்று பார்த்த பொழுதே அருணுக்கு அமரை மிகவும் பிடித்து போய்விட்டதால் அவன் தனது புது நண்பனை ஆசையோடு தங்களது வீட்டிற்குள் வரவேற்றான். மறுபுறம் அருண்மொழிநாதனுக்கும் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவதில் அளவில்லா சந்தோஷம்தான். தங்களது பங்களாவிலேயே இன்னும் அதிக ரூம்கள் காலியாக இருந்ததால் அவந்திகா அவர்களை இங்கேயே தங்க வைக்க அறைகளை ரெடி பண்ணியிருந்தாள். அமரையும் பார்கவியும் அழைத்து வந்த அவந்திகா காட்டிய அறை மிகவும் சௌகரியமாக இருந்தது. இதை பார்த்த அமருக்கு கண்கள் கசிய ஆரம்பித்தன. இது போன்ற உயர் ரக அறையில் இதுவரை அவன் இருந்ததில்லை. அவனுக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டதாக தோன்ற ஆரம்பித்தது. அவந்திகா, நீ இன்னும் ஏன் எனக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லலையே என்று அமர் கேட்க, நான் உன்னோட தங்கச்சிய பாத்துக்கிறதுக்காக தான் ஒரு அம்மாவை ரெடி பண்ணிருக்கேன். நீ பொருளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே வா, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று கூறிவிட்டு கீழே இறங்கி போய்விட்டாள் அவந்திகா. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடித்துவிட்டு பார்கவியை அவளின் அறையிலேயே இருக்க சொல்லிவிட்டு வீட்டின் அடித்தளத்திற்கு சென்றான் அமர். அந்த வீட்டின் அடித்தளம் மிக பெரிய இடமாகும். அதை பத்மினி குப்பை கூடம் போல் ஆக்கி வைத்திருந்தாள். இந்த வீட்டிற்கு வந்த பின் தான் அவந்திகா அதை சுத்தப்படுத்திவிட்டு வேலை செய்வதற்கு ஏற்ற இடமாக மாத்தி வைத்திருக்கிறாள். கீழ்த்தளத்திற்கு வந்து அமர் பிரமித்து போய் நின்று விட்டான். அந்த அறை முழுவதும் கம்ப்யூட்டர்களாலும் அது சம்பந்தமான பொருட்களாகுமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் மார்க்கெட்டில் உள்ள எல்லா வகை கணினிகளும் அங்கிருந்தன. அவந்திகாவும் அருணும் அந்த அறையின் நடுவில் போடப்பட்டிருந்த வட்ட மேசையில் அமர்ந்து கொண்டு கையில் ஏதோ கோப்புகளை வைத்து பார்த்து கொண்டிருந்தன. அமரை பார்த்த அவந்திகா, உள்ளவா என்றாள். வியப்பிலிருந்து வெளிவந்த அமர் அவர்களுக்கு அருகில் சென்று அமர்ந்தான். தன் கைகளில் இருந்த பேப்பர்களை அமரின் கைகளில் கொடுத்தவள், நானும் அருணும் சேர்ந்து ஒரு பிஸி மேனேஜர் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஆன்டி வைரஸ், இன்டர்நெட் செக்யூரிட்டி, டேட்டா டீஃப்ராக்மெண்டேஷன்லாம் இருக்கிற மாதிரி ரெடி பண்றோம். இப்போ இதெல்லாம் பாத்துக்கோ, உனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னா நான் உனக்கு அசைன்மெண்ட் தரேன், நீ இன்னையில இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அவந்திகா கூறியவற்றை கேட்டவன் என்ன மாதிரி உணர்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவந்திகாவிடம் தான் செய்ய போகும் வேலை ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியருக்கானது என்று சத்தியமாக அமர் எதிர்பார்க்கவில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் அவனுக்கு ஓரளவுக்கு தெரிந்த வேலை இது மட்டும்தான் என்றாலும், மிஸ் அவந்திகா, என்னை விட நிறைய நல்ல ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க, அப்புறம் ஏன் என்ன போய் இதுக்கு செலக்ட் பண்ணீங்க? பாருங்க அமரண்ணா, இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ தன்னடக்கம் ஆகாது. நீங்க தான் கிங்காங் இன்டர்நெட் செக்யூரிட்டியை தயாரிச்சிருக்கீங்க. அதுல இருந்தே தெரியலையா நீங்க எவ்வளோ பெரிய நல்ல ப்ரோக்ராமர்னு? டே, அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடிடா. என்னை எப்பயோ கம்ப்யூட்டர் உலகத்தை விட்டு துரத்தி அடிச்சுட்டாங்க. அவந்திகா சிறு புன்னகையோடு, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சதுக்கு காரணமே எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை தான் அமர். உண்மையான டேலண்ட் காலத்தால அழியக்கூடிய ஒண்ணு கிடையாது அமர். அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதே நேரத்துல நீ சொல்றதும் உண்மைதான். நான் வேற ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச ஆளை கூட இதுக்கு செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு பிரசாதை எதிர்க்கிற அளவுக்கு தைரியமான ஒரு ஆள் தேவைப்பட்டது என்று அவந்திகா கூற, சுவிட்ச் போட்ட பல்பு போல அவனுக்கு எல்லாம் புரிய ஆரம்பித்து விட்டது. அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை கிங்காங் செக்யூரிட்டி சாஃப்ட்வேருக்கு எதிராக களமிருக்க போறீங்களா?
எதிரா இல்ல, அவனோட சாஃப்ட்வேரை மொத்தமா அழிக்கிறதுக்காக கண்களில் வன்மத்தோடு கூறினாள் அவந்திகா. அவந்திகாவை பார்த்த அமருக்கு தான் ஒருவேளை இவளுக்கு புத்தி பேதலிச்சிருக்குமோ என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. பாரு அவந்திகா, நான் உன் மேல நம்பிக்கை இல்லாம இத சொல்றேன்னு நினைச்சுக்காத. இப்போ இருக்க கிங் கான் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் ரொம்ப அப்கிரேட் ஆகி இருக்கு. நான் அவன்கிட்ட கொடுத்த அதே செக்யூரிட்டி சாஃப்ட்வேரே இப்போ இல்ல. அதுவும் இல்லாம இப்ப மணி அண்ட் டெக் மார்க்கெட்ல ரொம்ப பெரிய பிசினஸ்ல இருக்காங்க. அதனால அது கூட போட்டி போடுறது முடியாத காரியம். இதுல எங்க இருந்து நம்மால அதை அழிக்க முடியும்னு சொல்ற? அமர் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மையான விஷயங்கள் தான். மணி அண்ட் டெக் மார்க்கெட்டில் தனக்கான இடத்தை மிக நன்றாக அடித்தளம் போட்டு இருக்கும் ஒரு கம்பெனி. அதை அழிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. நம்ம காலத்துல சீக்கிரமா மாறிட்டே இருக்கிற இண்டஸ்ட்ரி எது? இது அமருக்கான அவந்திகாவின் கேள்வி. கம்ப்யூட்டரும் எலக்ட்ரானிக்ஸும். அவந்திகாவின் கேள்விக்கான அமரின் பதில் இது. சரியா சொன்ன. ஒரே ஒரு புது இனோவேஷன் மொத்த இண்டஸ்ட்ரியும் புரட்டி போட்டுரும். அது மணி அண்ட் டெக்கா இருக்க கூடாதா? ஆனா நாம என்ன பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு மணி அண்ட் டெக்க ஒன்னும் பண்ண முடியாது அவந்திகா. மிக உறுதியாக வெளிவந்தது அமரின் பதில். அவனது பதிலை கேட்டவளின் பதில் வெறும் 5 நாள். என்ன 5 நாள்? அமருக்கு புரியவில்லை. ஆனால் புரிந்து கொண்ட அருணுக்கு ஆர்வம் தாங்கவில்லை. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, மணி அண்ட் டெக் அழிக்க கொஞ்சம் வருஷம்லாம் தேவையில்லை, வெறும் 5 நாள் போதும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அமருக்கு இது அதிர்ச்சியின் உச்சம். அவன் அவந்திகாவை ஒரு ஏலியனை பார்ப்பது போல பார்த்து வைத்தான். வெறும் 5 நாளா? அது நடக்காத காரியம். அவனுக்கு நம்பிக்கை வருவதாய் தெரியவில்லை. ஒருவேளை நேத்து கிண்டல் பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ண பாக்குறாங்களோ என்ற எண்ணம் அமருள் எழுந்தது. விளையாடாத அவந்திகா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல உனக்கு இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இத பத்தி எல்லாம் ஏதாச்சும் தெரியுமா? 5 நாள்ல எப்படி நம்மால மணி அண்ட் டெக்க அழிக்க முடியும்? இது இம்பாசிபிள். இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகா, எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது அமர், நம்மால இத பண்ண முடியும். அவந்திகா, நீ நினைக்கிற மாதிரி ப்ரோக்ராமிங் ஈஸியான விஷயம் கிடையாது. ஆமா அமர், எல்லாருக்கும் ப்ரோக்ராமிங் ஈஸியான விஷயம் கிடையாது. அவனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. இப்படி ஏட்டிக்கு போட்டியாக பேசினால் அவனும் தான் என்ன பண்ணுவான்? அவந்திகா மட்டும் இப்பொழுது அவனிடம் ப்ரோக்ராமிங் பத்தி தனக்கு தெரிந்தவற்றை ஏதும் சொல்லவில்லை என்றால் நிச்சயம் அவந்திகாவிற்கு மூளை குழம்பித்தான் போயிருக்கிறது என்று நினைக்கும் நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான் என்று கூட சொல்லலாம். அமர் பிரஜித் சிறு வயதிலிருந்தே கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகளில் மிகவும் ஈடுபாடு கொண்டவனாக இருந்தான். அப்போ எல்லாம் தான் இந்த துறை வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது இந்தியாவில். அப்பொழுதுதான் அவன் தானே ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டிசைன் செய்ய வேண்டும் என்று யோசித்து அதை செய்து முடித்தான். அது அதன் பின்னர் பிரசாதன் கைகளுக்கு போய்விட்டது என்பதெல்லாம் வேறு கதை. அதனால் முன்னரே ஒரு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறான் என்ற நிலையில் அவன் கருத்து என்னவென்றால், அவந்திகா கூறிய அம்சங்களை கொண்ட மென்பொருளை தாங்கள் தயாரிக்க வேண்டுமென்றால் அதுக்கு குறைந்தது 1 வருடமாச்சு ஆகும். அதன் பிறகு அந்த சாஃப்ட்வேரை டெஸ்டிங்கிற்கு கொடுத்து அது அப்ரூவ் ஆகி வந்து அதன் பின்னர் தான் மணி அண்ட் டெக்கோடு போட்டியே ஆரம்பிக்க முடியும். அப்படி இருக்க வெறும் 5 நாட்களில் எப்படி மணி அண்ட் டெக்கை அழிக்க முடியும்? அவனுக்கு இவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை என்றாலும் இல்லை, இந்த காரியம் அவ்வளவு சுலபமானது இல்லை என்பதுதான் அவனது எண்ணம். அவந்திகா, நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, நான் உங்க மேல வச்சிருக்கிறது எல்லாம் சரிதான். ஆனா நம்ம 3 பேரும் மட்டும் வச்சுக்கிட்டு இத கண்டிப்பா சாதிக்க முடியாது. இத நான் மட்டும்தான் பண்ண போறேன் அமர், நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் தான் என்று அடுத்த குண்டை தூக்கி போட்டாள் அவந்திகா. அவ்வளவுதான். அமருக்கு ஹார்ட் அட்டாக் வராத ஒன்றுதான் குறை. அவந்திகாவும் அமரிடம் கொஞ்சம் தயவு தாட்சண்யம் பார்க்கலாம் தான். அவனும் இப்பொழுது தானே அவந்திகாவை சந்திக்கிறான். அவனுக்கும் இவளின் பேரை தவிர இவளை பற்றி எதுவும் தெரியாதில்லையா? இப்படி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தந்தால் அவனது இதயம் தாங்குமா என்ன? அவந்திகா, உனக்கு ப்ரோக்ராமிங்னா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை ஒரு நல்ல டீம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சாலே மாச கணக்காகும். இது என்ன 5 நாள்ல நடக்கிற விஷயம்னு நினைக்கிறியா? இது ஒன்னும் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல, புரிஞ்சுக்கோ என்று அமர் சீரியஸாக அட்வைஸ் மழையை பொழிய அருண் தான் அடக்க முடியாமல் வெடித்து சிரித்து விட்டான். உடனே அமரின் முகம் விழுந்து விட்டது. அருண் எதற்காக சிரிக்கிறான் என்று தெரியாவிட்டாலும் அவன் தன்னை பார்த்துதான் சிரிக்கிறான் என்று அமருக்கு புரிந்தது. ஒருவேளை இவங்க 2 பேருக்குமே மனநிலை சரியில்லையோ? போதும் அருண், அவந்திகா அவன் சிரிப்பதை நிறுத்த சொன்னாள். அமரிடம் திரும்பியவள், நீ நம்புறியா நம்பலையான்றது இப்போ விஷயம் இல்ல. இந்த 5 நாள்ல நான் கொடுக்கிற அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணித்தா, அதுக்கப்புறம் உன் லெக்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கோ. ஆனா என்று அமர் ஏதோ கூற வர இடையே புகுந்த அருண், அமர்னா, நீங்க எங்க அக்கா கூட சண்டை போடுறது தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய அபூர்வமான டேலண்ட் இருக்கு. அமருக்கு என்னவோ அவந்திகாவின் மூளையில் ஏதோ பலமான கோளாறு இருக்குமோ என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் அவனுக்கு அவள் கேட்டதை செய்து தருவதற்கு தவிர வேற வழியும் இல்லை. அதனால் இந்த பிளான் தோல்வி அடைந்த பிறகு அவளே அவன் கூறியவற்றை உணர்ந்து கொள்வாள் என்றெண்ணி
வேலையை ஆரம்பித்தான். ஆனால் அவந்திகாவிற்கு வாக்கு கொடுத்தது போலவே தன் முழு திறமையும் அவள் கொடுத்த வேலையில் காண்பித்தான். சிறிது நேரத்திலேயே தான் கூறியவை எவ்வளவு தவறானவை என்று அமருக்கு புரிய ஆரம்பித்தது. அவளுடன் வேலை செய்த ஒரே நாளில் அவளின் திறமையை கண்டு இவன் மலைத்து போய்விட்டான் என்றால் அது மிகையாகாது. அவளால் ஒரே நேரத்தில் 10 கம்ப்யூட்டர்களில் வேலை செய்ய முடிந்தது. அவளின் கணினி சம்பந்தமான அறிவு எத்தகைய ஆழமானது என்றும் நுணுக்கமானது என்றும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் எந்த அளவு புரோகிராமில் அறிவார்ந்தவளாக இருந்தாள் என்றால், தான் போட்ட புரோகிராம் எத்தனை வினாடிகளில் தன்னுடைய டெஸ்டிங்கை முடிக்கும் என்று கூட அவளால் சொல்ல முடிந்தது. அருண், கம்ப்யூட்டர் நம்பர் 3 இந்நேரம் டெஸ்டிங் முடிச்சிருக்கும் பாரு என்று 7ஆம் நம்பர் கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டே சொல்வாள். அருணும் அவள் சொன்ன கம்ப்யூட்டரை நோக்கி விரைவான். அவந்திகா சொன்னதும் சரியாகவே இருக்கும். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அமர் அவந்திகாவை ஏதோ ஒரு பூதத்தை பார்ப்பது போல் பார்த்து வைத்தான். அவனை கடந்து சென்ற அருண், அமரண்ணா, நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, எங்க அக்காவோட மூளை சாதாரணமான மனுஷங்களோட விட ரொம்ப வித்தியாசமானது என்று கூற, அவனுக்குமே அவன் கூறியவை சரி என்றது போலவே தோன்றியது. இல்ல இவ பிரெயின் நார்மல் ஹியூமன்ஸை விட அட்வான்ஸா இருக்கு. டேய், உங்க அக்கா உண்மையாலுமே மனுஷியா இல்ல வேற ஏதாச்சும் ஏலியனாடா என்று அமர் இன்னும் ஆச்சரியம் அகலாமல் கேட்க, நானுமே நிறைய தடவை இங்க இருக்கிறது எங்க அக்கா தானான்னு சந்தேகப்பட்டிருக்கேன்னா. ஏண்டா அப்படி சொல்ற? அருண் ஏன் அவந்திகா தன் அக்கா தானா என்று சந்தேகம் வந்ததாக கூறினான் என்று அமருக்கு சுத்தமாக புரியவில்லை. அது என்னன்னா, அண்ணா, நீங்க இந்த மறுபிறவை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன் பேச்சையும் நம்ப ஒருவர் கிடைத்து விட்டார்களே என்று சந்தோஷம் அவனுக்கு. மறுபிறவியா? இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே அந்த மாதிரியா என்று அமர் ஏதோ அமானுஷ்யமான மனநிலையோடு கேட்க, அட அமரண்ணா என்று அருண் ஏதோ கூற ஆரம்பிக்க, அருண், உன்னோட இடுப்புக்கு கீழே இடது பக்கத்துல அந்த இடத்துல உனக்கு ஒரு தழும்பு இருக்குல்ல? அவந்திகாவின் வார்த்தைகள் அருணின் வார்த்தையை அடக்கின. இவள் கேட்ட கேள்வியில் அவன் தான் சொல்ல வந்ததை எல்லாம் மீண்டும் தொண்டை வழியே உள்ளே இறக்கிவிட்டான். அக்கா, நீங்க இப்படி என்னோட பிரைவேட் விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அருணின் சொற்களில் கோபச் சினுங்கள். இதை கேட்ட அவந்திகாவும் சிரித்துக் கொண்டே, அப்போ நீ என்னோட மறுபிறவிய பத்தியும் இப்படி வெளியே சொல்லக்கூடாது, அது என்னோட பிரைவேட்டான விஷயம் என்று கூற அவனுக்கு திருப்பி சிரிக்க சங்கட்டமாக இருந்தது. ஓ, அப்ப நீ என்ன சொல்ல வந்தனா என்று அமர் விட்டதை ஆரம்பிக்க, இல்ல அமரண்ணா, நான் எங்க அக்காவோட எந்த பிரைவேட்டான விஷயத்தை பத்தியும் நீங்க என்கிட்ட எவ்வளவு கெஞ்சினாலும் சொல்ல மாட்டேன், தெளிவாக சொல்லிவிட்டான் அருண். அட அது இல்லடா, உன் முதுகுக்கு கீழே அங்க இருக்கிற தழும்பு பத்தி உங்க அக்காக்கு எப்படி தெரியும்? கேலி நிரம்ப இருந்தது அமரின் கண்கள். அண்ணா, இப்போ அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா என்று சினுங்கியவன், என் பின்னாடி அங்க தேனி கொட்டின போது எனக்கு 7 வயசு, போதுமா? இதுக்கு மேல நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது ஏன்டா தேனி உன்னை அங்கு போய் கொட்டுச்சு என்று அமர் ஆவலாக கேட்க, அமரண்ணா, அது எனக்கு எப்படி தெரியும்? போங்க, போய் வேலையை பாருங்க போங்க என்று அமரை ஏவினான் அருண். அமரின் சந்தேகத்திற்கு பதில் அளிக்க அவந்திகா ஆர்வமாக முன் வந்தாள். அது எனக்கு ஞாபகம் இருக்கு அமர், அருண் என்ன பண்ணிட்டானா? அக்கா, அருண் வெறி கொண்ட வேங்கையாய் உருமினான். நீங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலும் நான் என்னையே குத்திட்டு செத்து போயிருவேன், ஜாக்கிரதை. அவனை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா அப்பாவியை போல முழித்து விட்டு கம்ப்யூட்டர் பக்கம் திரும்பி கொண்டபடி, சரி எல்லாரும் வேலையை பார்க்க போங்க என்றாள். சினுங்கியபடி தரையை உதைத்த அமர், அவந்திகா, நீ ஆரம்பிச்சுட்டு இப்படி பாதியிலே விடக்கூடாது, ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றோம்ல என்று குறை கூற, நீங்க மட்டும்தான் ஆடியன்ஸ், நம்ம வாசகர்களை அந்த கணக்குல சேர்த்துக்க கூடாது. என்ன அவந்திகா இப்படி சொல்லிட்ட? நமக்கு வாசகர்கள் தான் எல்லாமே, அவங்க இல்லனா அப்புறம் நாமெல்லாம் எங்க? நம்ம சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்கிறது தான் நல்லது அமர். ஆனா என்று அவன் ஏதோ கூற வர, 2 பேரும் இப்ப வேலை செய்ய போறீங்களா இல்லையா? பொறுமையை இழந்த அவந்திகா அவர்களுக்கு ஆக வேண்டிய வேலைகளை முடியாமல் நின்று கொண்டிருப்பதை அறிவுறுத்தினாள். சிறிது நேரம் கழித்து, நம்ம வேலையோட அடுத்த பேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் என்று அமர் கேட்டான். தனது பார்வையை கம்ப்யூட்டரின் திரையில் இருந்து அகற்றிய அவந்திகா கண்களில் துள்ளலோடு, 1 வாரத்தில் என்றாள். 1 வாரமா? அந்த 1 வாரத்திற்கான காரணத்தை யோசித்துக் கொண்டிருந்த அமரின் இதயம் அதன் காரணத்தை அறிந்த போது தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. 1 வாரத்திற்கு பிறகுதான் இந்தியாவின் வருடாந்தார ஹேக்கர் காம்படிஷன் நடக்க இருக்கிறது. அந்த விழாவில் மார்க்கெட்டில் இருக்கும் எல்லா செக்யூரிட்டி சாஃப்ட்வேருக்கான டெஸ்டிங்கும் நடக்கும். அதில் மிக சிறந்த செக்யூரிட்டி சாஃப்ட்வேரின் பெயரும் அறிவிக்கப்படும். இதில் கலந்து கொண்டு அப்ரூவல் வாங்கினால் தான் அந்த மென்பொருளை அடுத்த மார்க்கெட்டிற்கு கொண்டு போக முடியும். அந்த போட்டியில் வெற்றி பெறுபவரின் லாபம் பல மடங்கானதாக இருக்கும். இது எல்லாற்றையும் விட முக்கியமான விஷயம், இந்த ஹேக்கர் காம்படிஷனில் வெற்றி பெறும் கம்பெனிக்கு சந்திரன் குழுமத்தோடு ஒப்பந்தம் போடும் வாய்ப்பு கிடைக்கும். சந்திரன் குழுமத்தின் மூலம் வெளிவரும் ஆபரேட்டிங் சிஸ்டமோடு இவர்களின் மென்பொருள் பொருத்தப்பட்டுவிடும். இந்தியாவில் இருக்கும் மொத்த ஜனத்தொகையில் 70% பேர் உபயோகிப்பது சந்திரன் குழுமத்தின் OS தான்.
அப்பொழுது அவர்களுடைய பங்குதாரர்களின் வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்கும். அதனால்தான் சந்திரன் குழுமத்தோடு பங்குதாரராக இணைய தன்னால் முடிந்த எதையும் பண்ண தயாராக இருக்கிறார்கள் மணியன் டெக்கை சேர்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் 3 பேரும் போடும் இந்த கடும் முயற்சியானது சந்திரன் குழுமத்தோடு பங்குதாரராக இணைய அல்ல, மாறாக மணியன் டெக்கை அழிப்பதற்காக மட்டும்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் 1 வாரம் பறந்து போய்விட்டது. இன்றுதான் இந்தியாவின் வருடாந்திர ஹேக்கர் காம்படிஷன் நடக்கும் நாள். காலையிலேயே அந்த போட்டிக்கு தயாராகி இவர்கள் 3வரும் வெளியே வந்தபோது அவர்களின் வீட்டின் வெளியே போலீஸ் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். நீங்க தான் அவந்திகாவா? வீட்டிற்கு வெளியே வந்த அவந்திகாவை பார்த்து கேட்ட போலீஸ் ஆபீசர் அவள் தலை அசைப்பதை பதிலாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்தார். உங்க மேல ஒருத்தவங்க அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க, அதனால எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் என்று அந்த போலீஸ் ஆபீசர் கூற, அவதூறா? என்ன சொல்றீங்க ஆபீசர்? எங்க அக்கா ஒன்னும் அப்படிப்பட்டவங்க இல்ல. அருண் கொதித்தான். அவந்திகா இதுக்கும் முன்னாடி அவங்களோட ஆக்சிடென்ட் ஒரு அட்டெம்ப்ட் மர்டர்னு பத்மினி மேலயும் பவித்ரா மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் கௌதம் சந்திரனோட பர்த்டே பார்ட்டில இதே விஷயத்த சொல்லிருக்காங்க. அவங்க இப்படி சொன்னதுனால மணியன் டெக்கோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மொத்தமா சரிஞ்சிருச்சு. இதனால அவங்களுக்கு வேற வழி தெரியாம உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க போட்ட பழிக்கான ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணலனா கண்டிப்பா அவங்க கேக்குற பணத்தை நீங்க காம்பன்சேஷனா கட்டி ஆகணும். அந்த போலீஸ் ஆபீசர் பேசியதில் இருந்தே அவர் கீ கொடுத்த பொம்மையாக ஆடுகிறார் என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. ஆனால் அவர்களை தன் மேல் வழக்கு தொடரும் அளவிற்கு விட்டது தன்னுடைய தவறுதான் என்பதும் அவந்திகாவிற்கு புரிந்தது. இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் கோர்ட்டிற்கு சென்றால் ஒரு பெரிய தொகையாக பிடுங்கிவிட்டுத்தான் இவளை வெளியே விடுவார்கள் என்று அவந்திகாவிற்கு தெரியும். இப்பொழுது மணியன் டெக்கிற்கான நஷ்டம் ஏற்பட்டதற்கான காரணம் அந்த பிறந்தநாள் விழாவில் மணியன் டெக்கை சேர்ந்த சில பங்குதாரர்களும் இருந்திருந்தார்கள். பிரசாத் மணியன் அன்று நடந்து கொண்ட முறையை பார்த்துவிட்டுத்தான் அவர்கள் தங்கள் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி இருக்க வேண்டும். ஆனால் மணியன் டெக்கை சேர்ந்தவர்கள் இவள் மீது வழக்கு தொடர்ந்து விட்டார்கள். அவந்திகாவால் இப்பொழுதும் தன்னிடம் இருக்கும் ஆதாரங்களை காண்பிக்க முடியும். ஆனால் அது பத்மினிக்கு எதிரானதாக மட்டும்தான் இருக்குமே தவிர பிரசாத்திற்கு எதிரானதாக இருக்காது. ச்சே, எப்படி சில்ரத்தனமா நடந்துக்கிறாங்க பாருங்க சார். அருணால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. அருண், இடையிட்டால் அவந்திகா, நீ அமர் கூட காம்படிஷனுக்கு போ, நான் உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வரேன். அக்கா, என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாமே எங்களால இதை பண்ண முடியாது. ஆம், அது உண்மைதான். ஏனென்றால் அந்த மென்பொருளை உருவாக்கியவளே அவந்திகா தான். அப்படி இருக்கையில் இவர்கள் மட்டும் அங்கே போய் அந்த போட்டியில் எப்படி கலந்து கொள்ள முடியும்?